Heavenly Father, we thank you and praise you for this beautiful opportunity you have given to us to gather in your house to worship you. பரமபிதாவே, உம்முடைய வீட்டிலே உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வரும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அழகான தருணத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். We thank you for your loving kindness and tender mercies towards each one of us. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் காண்பித்து வருகிற அன்பான இரக்கங்களுக்காக, மிருதுவான நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for this opportunity you have given to us to remember Uncle Jay Singh's life. அங்கிள் ஜெய்சிங் அவர்களுடைய ஜீவியத்தை நினைவு கூறும்படியாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற தருணத்திற்காக நன்றி. So many families here have been blessed through the life of our uncle and auntie. அங்கிள் ஆண்டி அவர்களுடைய ஜீவியத்தின் மூலமாக இங்கே அநேக மக்களுடைய ஜீவியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. We pray that you will make the blessings to continue and grow. அந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வளரும்படியாக நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். And we are also close to the 91st anniversary of the fellowship. சகவாசத்தின் 91வது ஆண்டு விழாவையும் நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். You have carried us as on eagle's wings. நீர் எங்களை கழுகு செட்டைகளை தன் குஞ்சுகளை சுமப்பது போல் சுமந்து வந்திருக்கிறீர். We pray that you will take charge of this service, Lord. இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Bless every item this evening. இந்த மாலையிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் Our ஆசீர்வதியும். singing and the worship may be owned of thee. எங்களுடைய பாடல்கள் ஆராதனை உம்மால் சொந்தம் கொள்ளப்படட்டும். The children's item also may be blessed of thee. சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும். And as we listen to Uncle Jay Singh's message, audio message, let it be a blessing to our hearts. நாங்கள் ஜெய்சிங் ஐயா அவர்களுடைய ஆடியோ செய்தியை கேட்கும் பொழுது அது எங்கள் இருதயங்களுக்கு ஆசீர்வாதமாக We இருக்கட்டும். pray that all the disturbance, traffic jams and other problems around us may be stopped. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான தொந்தரவுகள், டிராஃபிக் ஜாமுகள், மற்ற காரியங்கள் எல்லாம் நிறுத்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம். Forgive the idolatry and the superstition in our land. எங்கள் தேசத்தின் விக்கிரக ஆராதனையும் மூடத்தன்மையும் மன்னியும். We want your name alone to be lifted up and glorified. உம்முடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்பட வேண்டும். Take charge of this service. இந்த ஆராதனை நீர் I பொறுப்பெடுத்துக் ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று 18ஆம் பக்கத்தில் உள்ள 37வது பாடலை பாடலாம். 18ஆம் பக்கத்தில் உள்ள 37வது பாடலை பாடலாம். இயேசுவின் அன்பில் மூழ்கவும், நேசத்தின் ஆழம் பார்க்கவும். More about Jesus would I know. இயேசுவின் அன்பில் மூழ்கவும், நேசத்தின் ஆழம் பார்க்கவும். இன்னமும் வாஞ்சையே என்னிலுண்டாகுகின்றதே. கொண்டவர் நேசம், ஈதேற்றின நேசம். இன்னும் மேலும் வாஞ்சிப்பேன், உன்னத அன்பை போற்றுவேன். இயேசுவின் சொல்லும் சித்தமும் ஆசையுள்ளோனாய் செய்யவும். தேவவோதாசை நம்புவேன், ஆவியின் பேரில் சாருவேன். கொண்டவர் நேசம், ஈதேற்றின நேசம். இன்னும் மேலும் வாஞ்சிப்பேன், உன்னத அன்பை போற்றுவேன். நாதரின் இன்ப சத்தமும், வேதத்தில் கேட்டு நிறுத்தமும். ஆத்தும நன்மை நாடுவேன், நீதியின் பாதை செல்லுவேன். கொண்டவர் நேசம், ஈதேற்றின நேசம். இன்னும் மேலும் வாஞ்சிப்பேன், உன்னத அன்பை போற்றுவேன்.
இயேசுவின் ராஜரீகமும் ஆசித்தமாசெங்கோன்மையும் விண்ணிலே தோற்றும் வண்ணமாய் மண்ணிலுண்டாகும் மேன்மையாய் கொண்டவர் நேசம் தேற்றின நேசம் இன்னும் மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன். எந்த இயேசுவே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். பாவங்கள் போக்கவே பாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. தாயுன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே.
மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் எந்தன் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர் யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பனானவர் யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர் யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பனானவர் வலுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் வலுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இந்த வேளையிலையும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1-16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்
அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இப்பொழுது நாம் சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை முதலாவது நாம் பார்க்கலாம். சீஷத்துவம். புதிய ஏற்பாடு காலத்தில் யூதர்கள் மத்தியில் சீஷத்துவம் ஒரு கலாச்சாரமாக இருந்தது. அவர்களுடைய சீஷத்துவம் 3 படிநிலைகளை கொண்டது. முதல் நிலை பெத் செஃபர், ஹவுஸ் ஆஃப் புக். 4 முதல் 12 வயதுள்ள குழந்தைகளுக்கான நிலை. இந்த குழந்தைகள் அதிகாலையில் எழுந்து நீளமான அங்கி அணிந்து குடும்பத்தில் வயது முதிர்ந்தவருடன் ஜெப ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே ரபி அவர்களுக்கு 5 ஆகமங்கள் கொண்ட தோரா என்கிற எபிரேய வேதாகமத்தை சொல்லிக் கொடுப்பார். 12 வயதுக்குள்ளாக அவர்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். மனப்பாடம் செய்யாத குழந்தைகள் ஆலயத்திற்குள் வரவே கூடாது. இரண்டாம் நிலை பெத் மிட்ராஸ். 12 முதல் 15 வரை உள்ள குழந்தைகளுக்கான நிலை. இந்த நிலையில் ரபியும் 5 ஆகமங்களை படித்து முடித்த குழந்தைகளும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கேள்வி கேட்டுக்கொள்வார்கள். மூன்றாம் நிலை தால்மூத், ஹவுஸ் ஆஃப் லேர்னிங். 15 முதல் 30 வயது வரை உள்ளவர்களுக்கான நிலை. இதில் சீஷனாக விரும்பும் நபர் ரபியிடம் நான் உங்களை பின்பற்றி வரலாமா என்று கேட்பார். ரபி அந்த நபரிடம் நிறைய கேள்விகளை கேட்பார். சரியாக பதில் சொன்னால் என்னை பின்பற்றி வா என்பார். பதில் அளிக்காதவர் புறக்கணிக்கப்படுவார். இது 1 நாளிலோ 2 நாளிலோ அல்ல, சில வருடங்கள் கூட ஆகலாம். இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இயேசு தன்னுடைய சீஷர்களை ஒரு இரவு முழுவதும் மலையின் மேல் ஜெபம் செய்து 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இயேசு எப்படிப்பட்டவர்களை சீஷர்களாக தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கலாம். இதோ இயேசுவின் முதல் சீஷன் அந்திரேயா. நான் தான் அந்திரியா. என் அப்பா பேர் யோனா, என் அம்மா பேர் யோவனா. இதோ என் சகோதரன் சீமோன். நாங்கள் பெத்சாதாவை சேர்ந்தவர்கள். எங்கள் தொழில் மீன் பிடிப்பது. யோவான் ஸ்தானன் இயேசுவை பார்த்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னதும் நான் முதலில் போய் பார்த்து பிறகு என் சகோதரன்கிட்டே மேசியாவை பார்த்தேன் என்று சொன்னேன். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம்.
என் பேர் சீமோன். ஏசப்பா எனக்கு கேபான் பேர் வைத்தாங்க. கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். ஒரு நாள் என் சகோதரன் மேசாவை பார்த்தேன் என்று என்னிடம் சொன்னதுடன் நானும் என் சகோதரனும் 2 பேரும் சேர்ந்து போய் இயேசுவை பார்த்தோம். ஒரு நாள் நாங்கள் மீன் பிடித்து கொண்டு இருக்கும்போது இயேசு எங்களிடம் என்னை பின்பற்றி வா என்று சொன்னதுடன் படகு வலை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னே சென்றோம். இதோ எங்கள் நண்பர்கள் யாக்கோபும் யோவானும் வராங்க. என் பெயர் யோவான், என் அப்பா செபிதேயு, தாய் சாலோமி, என்னுடைய சகோதரன் யாக்கோபு. நாங்கள் 2 பேரும் மீன் பிடிக்கிற வலையை பழுது பார்த்துட்டு இருக்கும்போது இயேசு எங்களை நோக்கி என் பின்னே வான்னு சொன்னாங்க. நானும் என் சகோதரன் யோவானும் எங்கள் அப்பாவுடனே சேர்ந்து படகுல வலையை பழுது பார்த்து கொண்டு இருக்கும்போது இயேசு எங்களை கூப்பிட்டாங்க. நாங்களும் எங்கள் அப்பாவையும் விட்டுட்டு படகையும் விட்டுட்டு இயேசுக்கு பின் சென்றோம். இதோ பிலிப்பு வராங்க. என் பெயர் பிலிப்பு, நானும் பெத்சாயிதாவை சேர்ந்தவன். பிலிப்பு என்பது கிரேக்க வார்த்தை. இயேசு என்னை பார்த்து எனக்கு பின் சென்று வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே இயேசுவை பின்பற்றி சென்றேன். பர்த்தலேமியிடம் நான் மேசியாவை பார்த்தேன். அவர் யோசேப்பின் குமாரன், நாசரேத்து ஊரான இயேசு அப்படின்னு சொன்னேன். ஆமாம் பிலிப்பு, நான் கானா ஊரை சேர்ந்த பத்திலிமையோ. நீ என்கிட்ட இயேசுவை பார்த்தேன்னு சொன்ன உடனே நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா அப்படின்னு கேட்டேன். அதற்கு நீயோ வந்து பாருன்னு சொன்னேன். நானோ இயேசுவை வந்து பார்த்தேன். அதற்கு இயேசுவோ நீ ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு நானோ ரபி, நீங்கள் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொன்னேன். அதற்கு இயேசுவோ பிலிப்பு உன்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை அந்த அத்தி மரத்துக்கு கீழே பார்த்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒவ்வொரு யூதர்களின் வீட்டின் முன்னாடி திராட்சை தோட்டமோ பின்புறம் அத்தி மரமோ கண்டிப்பாக இருக்கும். அந்த அத்தி மரத்துக்கு கீழே காலையோ மாலையோ வேத சூரலை படிப்பது ஜெபிப்பது எங்களுடைய வழக்கம். அந்த அத்தி மரத்துக்கு கீழே நான் இருந்தது இயேசு பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே நானும் இயேசுவின் பின் சென்றேன். காட்சி 2. பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்றும் பிலிப்பு. பேதுருவாகிய எனக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குற குணம் உண்டு. எதிலையும் அவசரப்படுவேன். இயேசுவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்லி பாராட்டும் வாங்கினேன். அப்புறம் இயேசுவிடம் நீங்கள் சிலுவையில் அறையப்படுவது நேரிடக்கூடாதுன்னு சொல்லி கடிந்து கொண்டேன். அதற்கு இயேசு என்னிடம், நீ எனக்கு இடைஞ்சலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று என்னிடம் சொன்னார். பிறகு இயேசுவை கைது செய்த போது பயத்தில் இயேசுவை யாருன்னு கூட தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்சிட்டேன். உடனே சேவல் கூவிட்டு, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை மறுதளிப்பா என்று சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து மனக்கசந்து அழுது மனம் மாறினேன். அது மட்டும் இல்லை, இயேசு மரித்த பின்பு இதற்கு மேலே என்ன செய்கிறது, வாங்க எல்லாரும் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி எல்லாரையும் மீன் பிடிக்கவும் கூட்டிகிட்டு போனேன். இப்படி எல்லாம் இருந்த என்ன இயேசு மனுஷர்களை பிடிக்கிறவனாக மாற்றினார். பேதுரு அண்ணா, நீங்கள் மட்டும் இல்லை, நானும் அப்படிதான். ஒரு முறை சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதை பார்த்த நானும் என் சகோதரன் யோவானும் எலியா செய்தது போல வானத்திலேருந்து அக்கினி இறக்கி இவங்களை அழிக்கும்படி உமக்கு கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டேன். அதற்கு இயேசு திரும்பி பார்த்து அதட்டினார். ஏசப்பா, எனக்கும் என் சகோதரனுக்கும் என்ன பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? இடிமுழக்க மக்கள் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏசப்பா மரித்த பிறகு என்ன செய்வதுன்னே தெரியல. பேதுரு அண்ணா, வாங்க மீன் பிடிக்க போகலான்னு சொன்னோடனே நாங்களும் கூடவே போயிட்டோம். ஏசப்பா உயிர் திறந்த பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றனா இப்போ இயேசுக்காக மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கேன். நானும் என் சகோதரன் யாக்கோபும் ஏசப்பா கிட்ட உம்முடைய மகிமையில் வலது பக்கத்தில் ஒருத்தரும் இடது பக்கத்தில் ஒருத்தரும் உட்காரணும்னு கேட்டோம். அதற்கு இயேசு, அதெல்லாம் உங்களால் கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, உங்களில் யாராவது பெரியவனாக இருக்க விரும்பினா அவன் வேலைக்காரனாக இருக்க கடவன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தகுதியற்ற என்ன இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொள்ள கிடைத்த அன்பு என்ன மாற்றியது. இப்போ நான் இயேசுப்பாக்காக மரிக்கவும் நான் ஆயத்தம். இயேசு கடல் அருகே உட்கார்ந்த பொழுது நிறைய ஜனங்க வந்தாங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் சாப்பிட அப்போ எங்கே கிடைக்கும்னு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு இவங்க ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட கொடுத்தாலும் 200 பணத்துக்கு அப்போ வாங்கினா கூட போதவே போதாது அப்படின்னு சொன்னேன்.
இயேசு கூட இருந்தோம். இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்து கூட விசுவாசமே இல்லை. இப்படி விசுவாச குறைவாக இருந்த என்ன இயேசு இப்போது பரிசுத்த ஆவியால் நிரப்பி பலன் தந்து நடத்துகிறாங்க. ஆமாம், ஏசப்பா கூடவே இருந்ததால் நாம் எல்லாரும் ஏசப்பா போல மாறணும்னு ஆசைப்படுகிறோம். ஏசப்பா போல வாழவும் இயேசுவுக்காக பாட அனுபவிக்கவும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எல்லாரும் அர்ப்பணித்திருக்கிறோம். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. No turning back. No turning back. Though none go with me, I still will follow. Though none go with me, I still will follow. Though none go with me, I still will follow. no turning back, No turning back. no turning back. No turning back. காட்சி 3. தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த 40 வயதிற்கும் மேற்பட்ட ஒருவனை தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்க தேவாலய அலங்கார வாசலிலே அவனை தினந்தோறும் கொண்டு வந்து வைப்பார்கள். பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு வருகிறார்கள். 9 மணி நேரம் ஆயிடுச்சு பேதுரு. வா யோவான், ஜெபாலயத்துக்கு போய் ஜெபிக்க போகலாம். ஐயா ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்களேன். என்னால் யாருடைய உதவி இல்லாமல் நடக்க முடியாது. பிறந்ததுல இருந்து என்னால் நடக்க முடியாது. ஏதாவது உதவி செய்யுங்களேன். எங்களை பாருன்றாங்க. இவங்ககிட்ட ஏதாச்சும் கிடைக்கும் போல. என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தரேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. என்னது? என்னால் நடக்க முடியுதே, என்னால் ஓட முடியுதே, என்னால் குதிக்க முடியுதே. இயேசுவே உமக்கு நன்றி. ஐயா, நானும் உங்க கூட ஜெபாலயத்திற்கு வரேனே. வாப்பா போகலாம். இயேசுவோடே கூட இருந்த படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை உள்ள சீஷர்கள் மூலமாய் பலத்த அற்புத அடையாளம் நடைபெறுகிறது என்பதை எருசலேமில் உள்ள அனைவராலும் பேசப்பட்டது. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். யாரெங்கே? சொல்லுங்கள் ராஜாவே. யாக்கோபை இங்கே கூட்டிக் கொண்டு வா. சரிங்கள் ராஜாவே. இயேசுவை பற்றி பேசுவதை நிறுத்தி யாக்கோபு. இல்லை, நான் ஒருபோதும் இயேசுவை பற்றி பேசுவதை நிறுத்த மாட்டேன். இவனை பட்டயத்தால் வெட்டி கொலை செய்யுங்கள். ராஜா வாழ்க. பிரதான ஆசாரியரே, உங்களுக்கு என்ன வேணும்? ராஜா பிறந்ததிலிருந்து நடக்க முடியாமல் நடக்கிறான். எருசலேமில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்படி வெளியரங்கமான அற்புதத்தை செய்கிறாங்க. அப்படியா? யார் அவங்க? வேற என்னென்னலாம் செய்கிறாங்க அவங்க? வியாதியாக இருக்கிறவங்களையும் அசுத்தாவியால் பிடிப்பட்டவர்களையும் குணமாக்குறாங்க. பிரதான ஆசிரியராக இருக்கிற என்னால் இதை சகிக்கவே முடியல. இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு தெரியுமா ராஜா? அவன் தான் பேதுரு. யாரெங்கே? சொல்லுங்கள் ராஜாவே. பேதுருவை இங்கே கூட்டிக் கொண்டு வா. சரிங்கள் ராஜாவே. இயேசுவை பற்றி பேசுவதை நிறுத்து. இயேசுவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு கீழ்ப்படுது நியாயமா அல்லது தேவனுக்கு கீழ்ப்படுது நியாயமா? நாங்கள் பார்த்ததையும் நாங்கள் கேட்டதையும் பேசாமல் இருக்க முடியாது. இவனை அடியுங்கள். உனக்கு இவ்வளோ தைரியமா ராஜாவிடம் இப்படியா பேசுறது? இவனை அடித்து சிறைசாலையில் போடுங்கள். அப்படியே செய்கிறேன் ராஜாவே. ஆம், இயேசுவின் சீஷர்கள் இந்த உலகத்தில் பட்ட உபத்திரவங்கள் ஏராளம். சீஷர்கள் எவ்வாறு மறைத்தனர் என்று
வேத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். யாக்கோபு ஏரோது மன்னனால் வாளால் வெட்டி கொல்லப்பட்டார். பேதுரு இயேசுவை போல நேராக சிலுவையில் அறைய தகுதி இல்லை என்று கூறி தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். அந்திரேயா எக்ஸ் வடிவ சிலுவையில் கட்டப்பட்டு பல நாட்களாக துன்பப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார். இன்றும் ஸ்காட்லாந்து தேசிய கொடியில் அந்திரேயாவின் மரண அடையாளமாய் எக்ஸ் வடிவ சிலுவை அடையாளம் இடம்பெற்றுள்ளது. பிலிப்பு தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். பத்தலமேயு உயிரோடு தோல் உதிக்கப்பட்டு சிலுவையில் அறியப்பட்டார். யோவான் பத்மதீவில் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின பின் முதிர் வயதில் இயற்கை மரணம் அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு தம்முடைய சீஷர்களிடம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இயேசுவின் சீஷனாய் நம் மத்தியில் வாழ்ந்த டாக்டர் ஜெய்சிங் ஐயா அவர்களின் நினைவு நாள் இன்று. மருத்துவத்துறையில் ஐயா அவர்களின் புகழ் உலக அளவில் இருந்தாலும் 1961ஆம் ஆண்டு இயேசு தனக்கு சீஷன் ஆகும்படி அழைத்ததும் மருத்துவமனை, வீடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மருத்துவ மிஷனரி ஊழியத்தை தொடங்கி 40 ஆண்டுகளுக்கு மேலாக தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். ஐயா தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்ததில்லை. உதவி என்று வந்தவர்களுக்கு தன்னிடம் உள்ளதை கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சொல்லி கொடுப்பார். ஐயா மூலமாக இயேசு கிறிஸ்துவிடம் வழி நடத்தப்பட்ட பலர் இன்று உலக அளவில் இயேசுவின் சீஷர்களாக ஊழியம் செய்கிறார்கள். போதை பழக்கமுடையவர்கள், உடைக்கப்பட்ட குடும்பங்கள், பிசாசினால் பிடித்தோர் ஐயாவின் ஜெபத்தின் மூலமாக இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைந்தனர். ஒரு முறை நம்முடைய சபைக்கு வரும் ஒரு சகோதரியின் மகள் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு ஜுரம் வந்து நடக்க முடியாமல் இருந்தது. எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் மருத்துவர்கள் இனிமேல் இவள் நடக்க முடியாது என்று கூறிவிட்டனர். உடனே அந்த சகோதரி தன் மகளை தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு வந்து ஜெபித்தார். அந்த நேரம் ஐயா அவர்களும் ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது நடக்க முடியாத அந்த சிறு பிள்ளை எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டாள். ஐயா ஜெபத்தை முடித்து வந்து அவளை பரிசோதித்து சாதாரண ஜுர மாத்திரை கொடுத்து ஜெபம் செய்து அனுப்பி வைத்தார். இதுவரை அந்த மகள் எந்த பலவீனமும் இல்லாமல் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இன்று இயேசு நம்மையும் கூட எந்தவித தகுதியும் பாராமல் சீஷர்களாக அழைத்திருக்கிறார். நாமும் இயேசுவோடு நேரம் செலவிட்டு இயேசுவுக்காய் வாழவும், தேவ ராஜ்யத்தை கட்ட உபத்திரவப்படவும், மரிக்கவும் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். சீஷனன்பவன் குருவை போலவே, சீஷனன்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். அல்லேலூயா 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 அல்லேலூயா
Praise God for these children who have enacted about discipleship. சீஷத்துவத்தை குறித்து நடித்து காட்டிய பிள்ளைகளுக்காக தேவனை துதிப்போம். We are called to be disciples. சீஷர்களாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Uncle heard the call of discipleship. அங்கிள் சீஷத்துவத்தின் அழைப்பை பெற்றார்கள். But it was much later when he had already gone into the world. ஆனால் அது ஏற்கனவே அவர்கள் அதற்கு முன்பாகவே வேலைக்குள் போய்விட்டார்கள். பிற்காலத்தில் தான் அந்த அழைப்பை பெற்றார்கள். Of course, he thought money, status, name, fame, that was everything. பணம், அந்தஸ்து, பெயர், புகழ் இதுதான் எல்லாம் என்று அவர்கள் யோசித்தார்கள். But then he heard the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். First it was auntie who got converted after listening to Mr. Daniel. முதலாவது திரு தானியேல் அவர்களுடைய செய்தியை கேட்டு டாக்டர் அம்மா ரட்சிக்கப்பட்டார்கள். Uncle did not easily come to the meeting, but finally, because of auntie's prayer and others' prayer, he also attended the revival meetings and heard Mr. Daniel. அங்கிள் சாதாரணமாக கூட்டத்திற்கு அவ்வளவு சுலபமாக வரமாட்டார்கள். ஆனாலும் அங்கிள் ஆண்டியினுடைய ஜெபம், மற்றவர்களுடைய ஜெபம், இதன் மூலமாக அவர்கள் தானியேலை அவர்கள் நடத்திய உயிர்மீட்சி கூட்டத்தில் வந்து பங்கு பெற்றார்கள். One of the messages that touched Uncle was Mr. Daniel preaching on the rich young ruler. பணக்கார வாலிபனுடைய காரியத்தை குறித்து தானியேல் ஐயா பிரசங்கித்த ஒரு காரியம் அங்கிளை மிகவும் அதிகமாக தொட்டது. During the course of the meeting he was telling, you are a rich man and your friend is a rich man. அந்த கூட்டத்தின் நடுவிலே தானியேல் ஐயா சொன்னார், நீங்கள் ஒரு ஐஸ்வர்யவான், உங்களுடைய நண்பர் ஒரு ஐஸ்வர்யவான். I think Mr. Daniel did not know that Dr. Jay Singh was sitting there. ஆனால் டாக்டர் ஜெய்சிங் அங்கே இருக்கிறார் என்று தானியேல் ஐயாவுக்கு தெரியாது. You are a doctor, your friend is a doctor. நீங்களும் ஒரு டாக்டர், உங்கள் நண்பரும் ஒரு டாக்டர் என்று சொன்னார். You are a professor, your friend is a professor. நீர் ஒரு பேராசிரியர், உங்களுடைய நண்பரும் ஒரு பேராசிரியர். But what is it that makes you different? ஆனால் உங்களை வித்தியாசமாக்குவது என்ன? And Mr. Daniel explained how Christ makes your life different. எப்படி கிறிஸ்து உங்கள் ஜீவியத்தை வித்தியாசமாக்குகிறார் என்று தானியேல் ஐயா விவரித்தார். You become complete in Christ. கிறிஸ்துவிலே நீங்கள் முழுமை பெறுகிறீர்கள். Without Christ you are incomplete. கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் முழுமை இல்லாதவர்கள். However great you may achieve for yourself in this world, you will not achieve anything for eternity if you don't have Christ. இந்த உலகத்திலே உங்களுக்காக நீங்கள் எவ்வளவு பெரிய காரியத்தை சாதித்தாலும் கிறிஸ்து உங்களுக்கு இல்லை என்றால் நித்தியத்திற்கென்று எதையும் சாதிக்கவில்லை என்று அர்த்தம். The Lord marvelously changed Uncle's life. ஆண்டவர் அற்புதமாக அங்கிளுடைய ஜீவியத்தை மாற்றினார். Instead of running after money and world, he began to run after souls. பணம், உலகத்தின் பின்னால் ஓடுவதற்கு பதிலாக ஆத்துமாக்களின் பின்னால் ஓடினார். Desire for prayer and fellowship with God's people. ஜெபத்திற்காக வாஞ்சை, தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியத்திற்கான வாஞ்சை. Love for the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு possessed him. தேவனுடைய வார்த்தை அவரை பற்றி கொண்டது. I met him when I was a student of Madras Medical College. நான் சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது அவரை சந்தித்தேன். I never imagined that one day I will become his son-in-law. ஒரு நாள் அவருடைய மருமகன் ஆவேன் என்று நான் ஒருபோதும் கற்பனை செய்யவில்லை. So we used to gather in our hostel for small devotions. கொஞ்சம் சிறிய தியானத்திற்கென்று நாங்கள் எங்கள் விடுதியிலே கூடி வருவோம். I was a Christian by name, a nominal Christian. நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக அப்பொழுது இருந்தேன். But it was slowly as I came to have fellowship with God's people like Dr. Jay Singh and attended the meetings of fellowship, God showed me how my heart was sinful. நான் தேவனுடைய பிள்ளைகளாகிய டாக்டர் ஜெய்சிங் போன்றவர்களோடு தொடர்பு கொண்டு சகவாசத்திலே கூட்டங்களுக்கு வந்தபோது என்னுடைய இருதயம் எவ்வளவு பாவமானது என்று தேவன் காட்டினார். God to led me to the cross, my life was changed. என்னை சிலுவைக்கு வழி நடத்தினார், என் ஜீவியம் மாறியது. Uncle's life was a very simple and a humble life. அங்கிளுடைய ஜீவியம் மிகவும் எளிமையான தாழ்மையான ஜீவியம். Though he was well skilled, experienced and very senior person when he was working in the general hospital. அவர் பொது மருத்துவமனையிலே வேலை செய்த பொழுது மிகவும் திறமை வாய்ந்தவர், அனுபவம் நிறைந்தவர், மூத்த ஒரு அனுபவஸ்தராக இருந்தார். One day I wanted to get a signature from uncle. Uncle had told me, you come to that theater. ஒரு நாள் அங்கிளிடத்திலே நான் ஒரு கையொப்பம் வாங்க வேண்டி இருந்தது. அங்கிள் இடத்தில் சொன்னார்கள், ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்று. At that time I was not into the clinical years. I was
only in my, I think, second year. அந்த நாட்களில் அந்த நேரத்தில் நான் 2ஆம் ஆண்டு மாணவனாகத்தான் படித்து கொண்டிருந்தேன். I was afraid to go into the theater தியேட்டருக்குள் போவதற்கே பயந்தேன். because lot of seniors will be there. ஏனென்றால் அதிக என்னை விட முதியவர்கள் அங்கே இருப்பார்கள். And sure enough, with hesitancy, I walked into the theater, into the side room. தயக்கத்தோடு அந்த தியேட்டருக்குள்ளாக பக்கத்தில் இருந்த அறைக்கு நான் சென்றேன். And one of the senior person, that is postgraduate, asked me, whom do you want? ஒரு முதுநிலை மாணவன் அங்கே இருந்தார். என்னை கோமாக உங்களுக்கு யார் வேண்டும் என்று கேட்டார். And he said, I want to see Dr. Jay Singh. நான் சொன்னேன், டாக்டர் ஜெய்சிங் அவர்களை நான் பார்க்க விரும்புகிறேன். You, that senior told, you fellow, you junior person, do you call my chief just Dr. Jay Singh? நீ இவ்வளவு இளையவன், என்னுடைய சீஃபை பார்த்து டாக்டர் ஜெய்சிங் என்று அழைப்பாயோ என்று கேட்டார். Call him Professor Dr. Jay Singh. He is our chief. ப்ரொஃபஸர் டாக்டர் ஜெய்சிங் என்று அவரை அழைக்க வேண்டும், அவர்தான் எங்களுக்கு சீஃப் என்று சொன்னார். So in the fellowship we only knew him as Dr. Jay Singh, our brother in the Lord. சகவாசத்திலே டாக்டர் ஜெய்சிங் என்றும் கிறிஸ்துவுக்குள் சகோதரன் என்றும் தான் நாங்கள் அறிவோம். Of course, uncle was not at all conscious about his degree. ஆனால் அங்கிள் தங்களுடைய பட்டத்தை குறித்தெல்லாம் எப்பொழுதுமே உணர்வுள்ளவர்களாக இருந்ததில்லை. Often he used to tell the medical student, my MS degree is miserable sinner degree. அடிக்கடி மருத்துவ மாணவர்களிடத்திலே அவர் சொல்வார், என்னுடைய MS முதுநிலை பட்டமானது பரிதாபமான பாவி என்ற அர்த்தம் என்று. Of course, this doctor who was a student of uncle later on became a very good friend. இந்த டாக்டர் அங்கிளுடைய மாணவராக இருந்தவர் பிற்பாடு நல்ல நண்பரானார். He retired as a professor of plastic surgery. பிளாஸ்டிக் சர்ஜரியிலே ஒரு பேராசிரியராக இருந்து அவர் ஓய்வு பெற்றார். He was the one who operated upon Cecil uncle when he had cancer of the earlobe. சிசில் அங்கிள் அவர்களுக்கு அந்த காது மடலிலே அந்த கேன்சர் இருந்த பொழுது அவர் தான் அறுவை சிகிச்சை செய்தார். Dr. Namachivayam. டாக்டர் நமச்சிவாயம் என்பவர். Anyway, uncle's humble life had touched many people. அங்கிளுடைய தாழ்மையான ஜீவியம் அநேகரை தொட்டது. He was a light to point people to Christ. மக்களை கிறிஸ்துவுக்கு காட்டக்கூடிய வெளிச்சமாக அவர் இருந்தார். Today I was speaking in the headquarters about Caleb's life. இன்றைக்கு தலைமை ஸ்தாபனத்திலே காலேபின் ஜீவியத்தை குறித்து பேசினேன். We saw 3 important points in Caleb's life. காலேபின் ஜீவியத்தில் 3 முக்கியமான காரியங்களை பார்த்தோம். One was his consecration. He wholly followed the Lord. ஒன்று, அவருடைய கவனம் முழுவதுமாக ஆண்டவரை பின்பற்றினார். Secondly, his courage. When all the others were afraid, his faith gave him courage to stand for God. இரண்டாவது, அவருடைய தைரியம். மற்றவர்கள் எல்லாம் பயந்த பொழுது அவருடைய தைரியம் ஆண்டவருக்கு நிற்கும்படியான விசுவாசத்தை அவருக்கு தந்தது. Thirdly, his consistent life. He did not fall away or backslide. He steadily followed the Lord and was wholly following God. மூன்றாவது, அவருடைய நிலைவரமான ஜீவியம். அவர் முன்னே செல்வது பின்னாலே வருவது இப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு முழுவதுமாக ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றி வந்தார். Uncle Jay Singh kept his testimony. அங்கிள் ஜெய்சிங் தன்னுடைய சாட்சியை காத்து கொண்டார்கள். He pointed all of us to Christ. நம் அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அவர்கள் கிறிஸ்துவை அவர்கள் நமக்கு காட்டினார்கள். I was reading about one missionary, Alexander Duff. அலெக்சாண்டர் டஃப் என்ற மிஷனரி குறித்து நான் படித்தேன். He was with William Carey when he was dying. William Carey, a missionary who labored in India, West Bengal, and later on when he was sick and dying, இந்தியாவிலே மிஷனரியாக மேற்கு வங்காளத்திலே வாழ்ந்த வில்லியம் கேரி அவர்கள் பிற்பாடு சுகவீனமாக மரித்து கொண்டிருந்த வேளையில் this missionary Alexander Duff met him and they talked with one another. இந்த மிஷனரி அலெக்சாண்டர் டஃப் இவரை வந்து சந்தித்தார். ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். They had a good time of fellowship, although William Carey was very sick and hardly could speak. வில்லியம் கேரி மிகவும் சுகவீனமாக இருந்தார், பேசக்கூட முடியாமல் இருந்தார். ஆனாலும் அவர்கள் நல்ல ஐக்கியமான நேரத்தை கொண்டிருந்தார்கள். He was an accomplished missionary who translated the Bible in so many languages and did great pioneering work. வேதாகமத்தை பல மொழிகளில் அவர் மொழிபெயர்த்தவர். ஊழியத்தில் அநேக இடங்களில் முன்னோடியாக இருந்தவர். அநேக காரியங்களை சாதித்தவர். But William Carey told this missionary Alexander Duff. ஆனால் வில்லியம் கேரி அலெக்சாண்டர் டஃப் என்ற மிஷனரிக்கு சொன்னார், Alexander Duff, after I am gone, அலெக்சாண்டர் டஃப் நான் போன பிற்பாடு don't speak too much about me. என்னை குறித்து அதிகம் பேசாதீர்கள். Speak about my Savior Jesus. என் ரட்சகர் இயேசுவை குறித்து பேசுங்கள். I think uncle also would have preferred such kind of desire.
அவங்களும் அப்படிப்பட்ட வாஞ்சையைத்தான் விரும்பி இருப்பார்கள் என்று நம்புகிறேன். He wanted to glorify Christ. கிறிஸ்துவை மகிமைப்படுத்த விரும்பினார்கள். Don't look at me, look at Christ. என்னை பார்க்காதீர்கள், கிறிஸ்துவை பாருங்கள். There are some people who are ready to elevate human beings to the level of God. சில மக்கள் இருக்கிறார்கள், மனிதர்களை கூட தேவனுடைய அளவிற்கு உயர்த்த தயாராக இருக்கிறார்கள். My wife also agrees. Don't elevate human beings to the place of God, but look at them and see how they ran the race. என்னுடைய துணைவியாரும் இதை சொல்லுவார்கள், நீங்கள் மனிதர்களை தேவனுடைய அளவிற்கு உயர்த்தாதீர்கள், ஆனால் அவர்களை நோக்கி பார்த்து அவர்கள் ஓட்டத்தை எப்படி ஓடினார்கள் என்று பாருங்கள். In Hebrews chapter 6 and verse 12 we have a verse. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒரு வாக்கியம் இருக்கிறது. Hebrews 6:11 and 12. எபிரேயர் 6:11-12. And we desire that every one of you do show the same diligence to the full assurance of hope unto the end, that ye be not slothful, but followers of them who through faith and patience inherit the promises. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். So we ought to be followers of those who through faith and patience inherited the promises of God. விசுவாசம் பொறுமையின் மூலமாக தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்தரித்தவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். May God bless the word that we will be hearing. This is one of Dr. Jay Singh's messages. டாக்டர் ஜெய்சிங் ஐயா குறித்த செய்திகளிலே ஒன்றை நாம் இப்பொழுது கேட்க இருக்கிறோம். அதை தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. For fruits, and that fruit should remain, that whatsoever shall ask of the Father in my name, He shall give it you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்களின் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். Christian life begins with life with Christ, walking with Christ. கிறிஸ்தவ வாழ்க்கையானது கிறிஸ்துவோடு நடக்கும்படியான ஜீவியத்தில் ஆரம்பிக்கிறது. The call for salvation is for all people. ரட்சிப்பினுடைய அழைப்பானது எல்லா மக்களுக்கும் உண்டு. Jesus stands at the cross and calls everyone to give forgiveness. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நின்று எல்லாரையும் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கிறார். One type of people come to the cross, for them it's a stumbling block. ஆனால் ஒரு வகையான மக்கள் சிலுவையில் வருகிறார்கள், அது அவருக்கு இடரலாக இருக்கிறது. They can't leave their sin, drunkenness, wickedness. அவர்கள் தங்களுடைய பாவத்தை, குடிவரியோ, துன்மார்க்கத்தை விட முடியாது. Repentance means it's very hard for them. அதனால மனம் திரும்புதல் என்ற காரியம் அவர்களுக்கு மிக கடினமாக இருக்கிறது. Maybe religious people, பின்பு பக்தியுடைய மக்கள், அவர்கள் பக்தியுடைய மக்கள் தேவை. There are other people who come to the Lord Jesus. ஆனால் மற்ற மக்கள் ஆண்டவராகிய இயேசுவிடம் வருகிறார்கள். They say he is our savior and Lord. அவர் எங்கள் இரட்சகர் ஆண்டவர் என்று சொல்கிறார்கள். Then they go their own way. அவர்கள் தங்கள் சொந்த வழியில ஆனால் போகிறார்கள். Problem comes, they will come back to the Lord. பிரச்சனை வருகிற போது மீண்டுமாக ஆண்டவரிடம் வருவார்கள். There are many people like that today. இன்றைக்கு அந்த மாதிரி அநேக மக்கள் இருக்கிறார்கள். But the truly Christian life or a disciple life is, ஆனால் உண்மையான மெய்யான சீர்திருத்தம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, they come to the cross, சிலுவையில் அவர்கள் வருகிறார்கள், put every burden, sin, everything before the cross, தங்களுடைய எல்லா பாரங்களையும் பாவங்களையும் சிலுவையில் வைக்கிறார்கள். take Jesus. இயேசுவை எடுத்துக்கொள்கிறார்கள். From that time Jesus is the savior and Lord. அந்த நேரத்தில் அவர்களுக்கு இயேசு இரட்சகரும் ஆண்டவருமாக மாறுகிறார். They don't go in their old way. அவர்கள் தங்களுடைய பழைய வழிகளிலே செல்கிறதில்லை. A new way. அது ஒரு புதிய வழி. It's a living way. அது ஜீவனுள்ள வழி. That is the start of conversion experience, knowing the Lord. கர்த்தரை அறியும்படியான அந்த காரியம் அந்த ரட்சிப்பினுடைய ஆரம்பம். I did not know the Lord for 40 years. 40 ஆண்டுகளாக நான் ஆண்டவரை அறியவில்லை. My whole heart was spent upon sports, study, not upon the things of God. என்னுடைய முழு ஜீவமே இந்த படிப்பின் பேர்ல, விளையாட்டின் பேர்ல அது அப்படியே செலவழிக்கப்பட்டது, தேவன் பேர்ல இல்லை. I didn't understand about my heart condition. என்னுடைய இருதய நிலைமை குறித்து நான் அறிந்து கொள்ளவில்லை. Neither about my own nature. என்னுடைய சொந்த சுபாவத்தை குறித்தும் அறியவில்லை. I was not much involved in alcoholism or not, but I used to attend parties. ஏதோ குடிவரையில நான் கலந்து கொள்வேன், ஏதோ பார்ட்டியில கலந்து கொள்வேன். But you can call me an workaholic. Work. என்னை வேலைக்கு அடிமையான சொல்ல எப்பொழுது பார்த்தா எனக்கு வேலை தான். Sunday, night, day.
ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் சரி, இரவும் சரி, பகலும் சரி. That took me deep into the world. அது என்னை ஆழமாக உலகத்துக்குள்ளே கொண்டு சென்றது. At that time, by the grace of God, came the word of God to me. அந்த வேளையிலே தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்தது. And I was convicted of my sin. என்னுடைய பாவங்களை குறித்து நான் உணர்த்தப்பட்டேன். My sin. என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டேன். And the Lord spoke to me and my wife and the 2 children. ஆண்டவர் என்னோடு என்னுடைய மனைவியோட 2 பிள்ளைகளோடு பேசினார். As a restitution, I have to leave my home, which we bought, and went for a hired place. திருப்பி கொடுக்கிற அந்த காரியத்தின் நிமித்தமாக எங்களுடைய வீட்டை விட்டு நாங்கள் ஒரு வாடகை வீட்டை அமர்த்தி கொண்டோம். From that time, the vision was completely different. அந்த வேளையிலிருந்து தரிசனமானது முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. Before that, I was a consultant. அதற்கு முன்பாக நான் அங்கு ஆலோசனை கொடுக்கிற கன்சல்டன்டாக இருந்தேன். We started a small clinic. இப்போ சின்ன கிளினிக் ஆரம்பித்தோம். Fellowship brothers used to come and help. Fellowship அவர்கள் வந்து அங்க உதவி செய்து. Since mother used to come and help. பிரவிசனுடைய தாயாரோட வந்து உதவி செய்வார். We began meeting the people. Medical work was on a channel to meet the souls. அதனால அந்த மாதிரியாக அந்த மருத்துவ ஊழியமானது ஆத்மாக்களை சந்திக்கும்படியான ஒரு கால்வாயாக மாறிவிட்டது. The Lord did a great work in me. He took away the love of money from my heart. ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் செய்தார். என்னுடைய இதயத்துக்குள்ள இருந்து பணாசையை எடுத்து போட்டார். To our clinic, political people come. எங்களுடைய ஆஸ்பத்திரிக்கு அரசியல்வாதிகள் வருகிறார்கள். Many people come with different languages. பல மொழிகளுள்ள அநேகர் வருகிறார்கள். We have such a freedom to share with them the word of God. அவர்களோடு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள எவ்வளோ சுயாதீனம் இருக்கு. Possessed people come. பிசாசு பிடித்த மக்கள் வருகிறார்கள். Dying people come. சாகிற மக்கள் வருகிறார்கள். We have a ministry for such people. அந்த மாதிரி மக்கள் கூட எங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. God did some miracles also. தேவன் சில அற்புதங்களை செய்தார். There is a small book table there. அங்க ஒரு சின்ன புத்தக மேஜை இருக்கிறது. అక్కడ చిన్న పుస్తక బల్ల ఉంటుంది. And the Lord is blessing the work. அங்கு தேவனோட ஆசீர்வாதம் வருகிறார். Now in this chapter 15 chapter of John, we have the secret of blessing. இங்கே யோவான் 15ஆம் அதிகாரத்திலே அந்த ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை பார்க்கிறோம். Once we know the Lord, நாம் கர்த்தரை ஒருமுறை அறிந்த பிறகு we love the Lord. நாம் this loving the Lord leads us to abide in the Lord. இந்த ஆண்டவரை நேசிக்கிற காரியமானது அவர் நிலைத்திருக்கும்படியாக நம்மை செய்கிறது. This abiding in the Lord gives us the blessing of cleansing. இந்த ஆண்டவர் நிலைத்திருக்கும்படியான காரியமானது நமக்குள்ளே சுத்திகரிப்பு கொடுக்கிறது. It becomes the vital part of our life. அது நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பகுதியாக மாறுகிறது. When this life is radiated through our life, இந்த வெளிச்சமானது நம்முடைய வாழ்க்கை மூலமாக பிரதிபலிக்கிற போது, obey the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிகிற போது, God blesses our ministry and also our testimony. அப்போது தேவன் நம்முடைய ஊழியத்தை நம்முடைய சாட்சியை ஆசீர்வதிக்கிறார். First thing is know the Lord. முதலாவது கர்த்தரை அறிந்து கொள். It leads us to love the Lord. அதே கர்த்தரை நேசிக்கும்படியாக நடத்துகிறது. It leads us to abide in the Lord. அதே கர்த்தரை நிலைத்திருக்கும்படியாக செய்கிறது. It leads us to obey the Lord. கர்த்தரை கீழ்ப்படிய செய்கிறது. Obey the Lord. நீங்கள் கர்த்தரை கீழ்ப்படிகிற போது, Bible says we bear fruits. அப்பொழுது நாம் கனி கொடுப்போம் என்று சொல்கிறது. Again and again we are hearing that we can do nothing. திரும்ப திரும்ப நம்மால ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் சொல்லப்பட்டிருக்கு. Surprising, Jesus, the very God, Jehovah, born in the flesh, should say, I can do nothing unless the Father is with me. என்னோட பிதா இல்லாவிட்டால் என்னால கூட ஒன்றும் செய்ய முடியாது என்று தேவனாகிய யெகோவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்வதை பார்க்கிறோம். So we come to a point where we can do nothing unless the Lord guides us and we obey him. ஆண்டவர் நம்மை நடத்தி நாம் கீழ்ப்படியாத நிலைமையில நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நாம் பார்க்கிறோம். When we abide in the Lord, நாம் கர்த்தரிலே நிலைத்திருக்கிற போது, మనం ప్రభువునందు నిలిచినప్పుడు, we abide in his love. அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற போது, that is the fruit of the Spirit in our heart. அதே நம்முடைய இதயங்களில் இருக்கும்படியான ஆவியினுடைய கனி. That is the radiating life of the Lord Jesus. அது ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஜீவனை பிரதிபலிக்கும்படியான காரியம். When the disciples preach the word, the Bible says the word of God increased and prevailed. சீஷர்கள் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும்போது தேவனுடைய வார்த்தை பரவி அது வியாபித்தது என்று பார்க்கிறோம். So when the word of God overcomes our life, prevails in our life, தேவனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது, when the souls increase, அப்பொழுது ஆத்துமாக்கள் பெறுகிறார். many people come to the obedience of faith. அநேகர் விசுவாசத்தின் கீழ்ப்படிதலுக்குள் வருகிறார்கள். Then the Bible says we glorify the Father. நாம் பிதாவை மகிமைப்படுத்துகிறோம் என்று பைபிள் சொல்கிறது. In chapter 8 verse, 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், herein is my Father glorified, you bear much fruit. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். And you shall be my disciples. நீங்கள் என் சீஷராயிருப்பீர்கள். So fruit bearing in our life is radiating.
நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுப்பது அது பிரதிபலிக்கும்படியான காரியம். 1920s, there was a young girl in England, 14 years she was converted. 1920ஆம் ஆண்டிலே இங்கிலாந்திலே ஒரு பெண் 14 வயதில் ரட்சிக்கப்பட்டார். Her home was a home of godly parents. அவருடைய குடும்பம் தேவபக்தியுள்ள பெற்றோருடைய குடும்பமா இருந்தது. Christ was the center. கிறிஸ்துவே மையமா இருந்தார். Praying people. ஜெபிக்கிற மக்களா இருந்தார்கள். And she was converted when she was 14. 14 வயதில் அந்த பெண் ரட்சிக்கப்பட்டார். அவளை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். Has never sung any song. எந்த ஒரு பாட்டையும் அந்த பெண் பாடவில்லை. Never preached any sermon. எந்த ஒரு பிரசங்கமும் அவள் பிரசங்கிக்கவில்லை. But wherever she went, they could feel the presence of God. அவள் எங்கு சென்றாலும் அங்குள்ள மக்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிந்தது. So full of the word of God. தேவனுடைய வார்த்தையால் எவ்வளவு நிரம்பி இருந்தார். The Spirit of God guided her. தேவனுடைய ஆவி அவளை நடத்தினார். Many people used to come and meet her. அநேக மக்கள் வந்து அந்த பெண்ணை சந்திப்பார்கள். In her college, she was a blessing. அவளுடைய கல்லூரியில் அவள் ஆசீர்வாதமா இருந்தார். Never preached. எந்த பிரசங்கமும் அவள் செய்யவில்லை. She had a personal testimony. ஆனா அவளுக்கு ஒரு தனிப்பட்ட சாட்சி இருந்தது. Fragrant life was a blessing to many people. அவளுடைய ஜீவமானது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்தது. She lived long. அதிக நாட்கள் அவள் ஜீவிக்கவில்லை. 22nd year, the Lord's call came to her. 22ஆம் ஆண்டிலே கர்த்தருடைய அழைப்பு அவளுக்கு வந்தது. But her life was a great blessing. ஆனா அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருந்தது. And a lot of time in prayer. ஜெபத்துல எவ்வளவு நேரம் செலவழித்தார். To meet anybody on the road, தெருவிலே எந்த ஒரு ஆளை சந்தித்தாலும் they were influenced and touched. அவர்கள் தொடப்பட்டு அவர்கள் கவரப்பட்டு தொடப்பட்டார்கள். God has got a ministry for all of us. நாம் எல்லாருக்கும் தேவன் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். కాబట్టి మనందరికీ ప్రభువుకు చాలా గొప్ప సేవ. But we should abide in the Lord. ஆனால் நாம் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். What is abiding? நிலைத்திருப்பது என்ன? We all know the plants. செடிகளை குறித்து நமக்கு எல்லாம் தெரியும். Bible says, I am the true vine. நானே மெய்யான திராட்சை செடி என்று ஆண்டவர் சொன்னார். The branches. நீங்கள் கொடிகள். People of Israel were called the vine. இஸ்ரவேல் மக்கள் திராட்சை கொடி என்று அழைக்கப்பட்டார். But they brought forth fruits unto themselves. ஆனால் அவர்கள் தங்களுக்கென்று கனிகளை கொடுத்தார்கள். They brought bitter fruits. அவர்கள் கசப்பான பழங்களை கொடுத்தார். So the Lord was weeping over them. அதனால தேவன் அவர்களை குறித்து அழுதார். God said, ஆண்டவர் சொன்னார், I am the true vine. நானே மெய்யான திராட்சை செடி. I am is the name God revealed to Moses as Jehovah. மோசேக்கு தேவன் நான் தேவன் சொல்லி யெகோவா என்று அவர் தன்னை வெளிப்படுத்தின பெயர். It's a personal intimacy with each people. அதே ஒவ்வொரு மக்களோடு தனிப்பட்ட முறையிலே ஆழமான தொடர்பை கொண்டிருப்பது. And when we abide in the Lord, நாம் கர்த்தரில் நிலைத்திருக்கிற போது His life flows into us. அவருடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் வழிந்தோடுகிறது. We are rooted in Christ. நாம் கிறிஸ்துவிலே அங்கு வேரூன்றப்படுகிறோம். Rooted in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே வேரூன்றப்படுகிறோம். That is why when we pray and read the word of God, அதனால நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை படிக்கிற போது His burden come to us. தேவனுடைய பாரம் நமக்கு வருகிறது. And God's vision come to us. தேவனுடைய தரிசனம் நமக்கு வருகிறது. God guides us in the ministry. தேவன் ஊழியத்தில் நம்மை நடத்துகிறார். But if pride comes in, ஆனா உள்ளே பெருமை வருகிற போது, love of money comes in, பணாசை வருகிற போது, impurity comes in, அசுத்தம் வருகிற போது, these are the great dangers of the medical profession. இவையெல்லாம் மருத்துவ துறையில் இருக்கும்படியான பெரிய ஆபத்துகள். Pride. பெருமை. I have done this. நான் இதை செய்தேன். Love of money, பணாசை and impurities. அசுத்தங்கள். Because we move freely with other people. ஏனென்றால் மற்ற மக்களோடு தாராளமாக பழகுகிறோம். But when the word of God comes into our heart, ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள வருகிறது. our burden is the burden for souls. நம்முடைய பாரம் ஆத்மா குறித்த பாரமாக இருக்கிறது. This is the secret God told those disciples. அந்த சீடர்களுக்கு இந்த ரகசியங்களை ஆண்டவர் சொன்னார். Know me. என்னை அறிந்து கொள்ளுங்கள். Know me, you love me. என்னை அறிந்து கொண்டால் அப்படி நேசிப்பீர்கள். If you love me, you abide in me. என்னை நேசித்தால் நிலைத்திருப்பீர்கள். If you love a person, நீ ஒரு ஆளை நேசிக்கிற போது, you do anything for them. அவருக்காக எதையுமே செய்வோம். And that is the blessing. அதான் அந்த ஆசீர்வாதம். The Lord says, ஆண்டவர் சொல்கிறார், if you abide in me and love me, நீ என்னை நிலைத்திருந்த நீ அன்பு கூர்ந்தால், if you obey me, எனக்கு கீழ்ப்படிந்தால், I am going to choose you. நான் உங்களை தெரிந்து கொள்ள போகிறேன். Anoint you. உங்களை அபிஷேகம் பண்ணுவேன். Go and bring forth fruits. நீங்கள் போய் கனிகளை கொண்டு வரும்படியாக. If there is no fruits, God says He will cut it away. கனி எதுவும் இல்லாவிட்டால் வெட்டி போடுவேன் என்று தேவன் சொல்கிறார். God says if there is few fruits, God will cleanse us, purify us, purge us. கொஞ்ச கனி இருந்தால் ஆண்டவர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவார். One of the fruit is our life, a fragrant life flowing through us. கனிகளில் ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நற்கந்தம் வெளிவரும்படியான காரியம். We may enter into a house. ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கலாம். We may sit there only for a few seconds. அங்க சில நிமிஷம் வினாடிகள் மாத்திரம் அங்க இருக்கலாம். Leave the place. அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துருவோம். But what influence we leave in that place, that is important. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள வந்து வெளியே வரதுக்குள்ளாக எந்த விதமான ஒரு செல்வாக்கை நாம் உண்டாக்கி வருகிறோம். I talk to those people inside. அந்த மக்களோட வீட்டுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கலாம். Their influence, our presence was such electric.
நம்முடைய பிரசன்னம் நம்முடைய அந்த செல்வாக்கும் ஒரு மின்சாரம் போல இருக்கிறது. But if he has talked unnecessary things, ஆனால் அவசியமா அவற்ற காரியங்களை பேசி இருந்தால் what influence we leave there? நாம் அங்க என்ன செல்வாக்கு விட்டு செல்கிறோம்? Don't accept our testimony. நம்முடைய சாட்சி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். Either we should accept our testimony. நாம நம்முடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள கூடாது. Go before God and repent. நாம் தேவனுடைய சமூகத்துல போய் மனம் திரும்ப வேண்டும். Because wherever we go, Jesus carries us. நாம் எங்க போனாலும் இயேசு நம்மை சுமந்து செல்கிறார். God says the power that works in you more than what we could ask or think. உங்களே கிறிஸ்துவின் வல்லமையானது நீங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலான காரியமா இருக்கிறது. And if you turn for a moment to Ephesians 4th chapter, எபேசியர் 4ஆம் அதிகார நிமிஷம் நீங்கள் பார்த்தால் 11 and 12, 11-12 வசனங்கள் says we have to bring for fruits in our heart, the Holy Spirit's fruits. பரிசுத்தாவினுடைய கனிகள் நம்முடைய இதயத்தில் கொண்டு வந்து மாற்ற சொல்கிறார். The fruits of righteousness, loving one another and giving, imparting Christ to them. நீதியினுடைய கனி ஒருவர் நேசிக்கும்படியான காரியம், கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான காரியம். And God says, I have chosen you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். Here 4th chapter 11th words, 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே gave some apostles, some prophets, some evangelists, some pastors, some teachers. 13ஆம் வசனத்திலே அவரை சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். Almost the same thing is mentioned here. ஏறத்தாழ இந்த காரியமே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Chapter we united with Christ, unity. நாம் கிறிஸ்துவோடு அங்கு ஐக்கியத்தில் இணைக்கப்படுகிறோம். One tree and many branches. ஒரு செடி அநேக கிளைகள். Purity, அங்கு தூய்மை. love flowing through us. அன்பு நம்மோடு வழிந்தோடும்படியான காரியம். Ministry is diverse. Different types of ministry. ஆனா அநேக விதமான ஊழியங்கள். They are saints gifted with many types of work. அநேக வேலையினுடைய ஈவுகளும் கொடுக்கப்படுகிறது. What for it is given? எதற்காக அவை கொடுக்கப்படுகிறது? Paul says 3 points. 3 காரியங்களை பரிசுத்தம் சொல்கிறார். Perfecting us. நம்மை பரிபூரணப்படுத்தும்படியாக. For evangelical work of the ministry. சுவிசேஷ ஊழியத்துக்காக. Edifying of the body of Christ. கிறிஸ்துவனுடைய சரீரம் பக்தி விருத்தி அடையும்படியாக. And then he says, என்ன சொல்கிறார்? all come in the unity of faith. எல்லாரும் விசுவாசத்திலே ஒருமனப்பட்டவர்களாக மாறும்படி. Knowledge of the Son of God. தேவனுடைய குமாரனை பற்றி அறிவிலே. Perfect man. பூர்ண புருஷனாகும்படியாக. We all should become like Christ. நாம் எல்லாரும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். Spirit of God comes, he gives us life of Christ. கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்கு வருகிறபோது கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்கு கொடுக்கிறார். He gives us liberty, freedom from sin and Satan. பாவத்திலிருந்து சாத்தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். That's not enough. அது போதாது. He makes Christ likeness in our life. நமக்குள்ளே கிறிஸ்து கொத்த சாயலை தருகிறார். Christ is growing in our life. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து வளருகிறார். And St. Paul has no words to describe that. அதை விளக்க பரிசுத்தர் சரியான வார்த்தை இருக்கவில்லை. So he says perfect man, பூர்ண புருஷன் என்று சொல்கிறார். and measure of the stature of fullness of Christ. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக சொல்கிறார். That is God's design for each one of us. அதுவே நம்ம ஒவ்வொருக்கு தேவன் கொண்டிருக்கிற ஒரு திட்டமா இருக்கிறது. Grow in the measure of the stature of fullness of Christ. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக வளர வேண்டும். When you see Jesus like a mirror, ஒரு இயேசு ஒரு கண்ணாடியில் நாம் பார்க்கும்போது he wants to reflect his image into our hearts. அவருடைய அந்த சுரூபத்தை நம்முடைய இருதயங்களில் அவர் கொடுக்க விரும்புகிறார். No spot in him. அவர்ல எந்த விதமான ஒரு கரையும் இல்லை. And he wants to bring us to that place of perfection. அந்த பூரணநிலைக்குள்ளே நம்மை அவர் கொண்டு வர விரும்புகிறார். God wants every one of us to be fruitful in our lives. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே கனியுள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Wonderful to know that everybody can be used of God. ஒவ்வொருவருமே தேவனால் உபயோகப்படுத்தப்பட முடியும் என்று நினைப்பது ஒரு அற்புதமான காரியம். There are instances where patients who knew the Lord were blessing to doctors who didn't know the Lord. கர்த்தரை அறிந்த நோயாளிகள் கர்த்தரை அறிந்த டாக்டர்களுக்கே கூட ஆசீர்வாதமா இருந்த அந்த சம்பவங்கள் உண்டு. அந்த நோயாளிகள் வியாதிக்கு ஆஸ்பத்திரி சென்றார்கள். ஆனால் நோயாளிகள் கிறிஸ்து அறிந்தவர்கள். அதனால அங்கிருந்த கிறிஸ்து அறியாத டாக்டர்களுக்கு இவர்கள் கிறிஸ்துவை கொடுக்க முடிந்தது. There was one man who was sick. ஒரு மனிதன் வியாதியோடு இருந்தார். He was a Christian. ஒரு கிறிஸ்தவர். Had a cancer tongue. அங்கே நாவிலே புற்றுநோய் இருந்தது. And he was to be operated. அங்கே அவருக்கு ஆபரேட் செய்ய வேண்டும். Christian hospital. கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி. But the doctor didn't know the Lord. அந்த டாக்டர் கிறிஸ்துவை தெரியாது. Many nurses didn't know the Lord. அநேக நோயாளிகளுக்கு அந்த நர்சுகளுக்கு கிறிஸ்துவை தெரியவில்லை. He was put on the operation table. அந்த ஆபரேஷன் மேஜையில் அவர் படுக்க வைத்தார்கள். A very good singer. ஒரு நல்ல பாடகர். And the doctor said, we are going to remove your tongue. உங்களுடைய நாவை நாங்கள் அறுக்க போகிறோம் என்று சொன்னார்கள் டாக்டர். You can no more talk. இனிமேல் நீங்க பேசவே முடியாது. Whatever you want to talk now. இப்பொழுதே என்ன பேச வேண்டும் இப்படியே பேசி முடியும் டாக்டர் சொன்னார். He said, அவர் சொன்னார், I will sing a song. ஒரு பாட்டை பாடுவேன். He sang the song, there is a fountain filled with blood drawn from Emmanuel's vein.
இம்மானுவேல் Their ரத்தம் நிறைந்த sinners ஊற்றுண்டு plunge into the deep and wash their sins away. அந்த அருமையான அந்த இம்மானுவேல் ரத்தானதினை நிறுத்து என்று சொல்லும்படி அந்த பாட்டை பாடினார். He sang with such a witness in his life தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சாட்சியுள்ள உணர்வோடு அதை பாடினார் என்றால் that nurses and others having ready for operation, they started weeping. ஆபரேஷனுக்காக ரெடியாக நர்ஸ்கள் கூட அங்கு அழ ஆரம்பித்து விட்டார்கள். They said, we are not going to operate you. நாங்கள் உனக்கு ஆபரேஷன் செய்ய போறதில்லை என்றார்கள். You are dying. நீ சாக போகிறாய். You have a joy. உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. Living. நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். We don't have the joy. ஆனா எங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை. Secret. What is the secret? அது ரகசியம் என்ன? He sang another song about the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவுக்கு இன்னொரு பாட்டை அவன் பாடினான். And they said, அவர் சொன்னார்கள், till we are changed, we are not going to operate here. நாங்கள் மாறுற வரைக்கும் உனக்கு ஆபரேஷன் செய்ய மாட்டோம். Revival broke out. உயிர் மீட்சி அங்கு ஆரம்பமானது. We sing a song, hark the voice of Jesus say. இயேசு சொல்லும்படி சத்தை கேளு சொல்லும்படி அந்த பாட்டை நாம் பாடுகிறோம். Who will go for me? எனக்காக யார் போவார்கள்? I will not be like Paul. நீ பவுலை போல இல்லாமல் இருக்கலாம். But you can lead a little child. ஆனா சின்ன குழந்தை நீ வழி நடத்த முடியும். Savior's arm. ரட்சகருடைய கரங்களுக்குள்ளாக blessing the child will bring. அந்த குழந்தை கொண்டபடியான ஆசீர்வாதம் You cannot understand. நீ விளங்கிக் கொள்ள முடியாது. So dear people, அருமையான மக்களே, God has got a work for each one of us. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். God said bring forth fruits. கனிகளை கொண்டு வாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். Know him. அவரை அறிந்து கொள்ளுங்கள். Love him. நேசியுங்கள். Abide in him. தரித்திருங்கள். Obey him. கீழ்ப்படியுங்கள். God will bring forth fruits in your life and in your conduct. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நடத்தையிலே கனிகளை கொண்டு வருவார். Fragrance will remain even long after you leave this world. உங்கள் நற்கந்தமானது நீ உலகத்தை விட்டு எவ்வளவு ஆண்டு சென்ற பிறகு எவ்வளவு ஆண்டு கழித்தாலும் கூட அது அப்படியே நிலைத்திருக்கும். Loving Father, make every one of us fruitful fields of harvest. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டே அந்த அறுவடையிலே கனியுள்ள நிலங்களா இருக்கும்படியாக செய்திரணும். You have grafted us in you, in the Lord Jesus. உமக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசுக்குள்ளாக எங்களை நீர் நாட்டிருக்கிறீர். You have poured the Holy Spirit and love into our hearts. எங்கள் இருதயங்களிலே உம்முடைய பரிசுத்த அன்பையும் ஊற்றிருக்கிறீர். First to love thee with all our heart. எங்கள் முழுவதோடு நேசிக்கும்படியாக செய்யும். What are we that thou should choose us, Lord? நீர் எங்களை தெரிந்து கொள்ள நாங்கள் யார் ஆண்டவரே? Told Jeremiah, long before you were conceived I knew you. ஆண்டவரே நீ கர்ப்பந்தரிக்கு முன்பாக உன்னை அறிந்தேன் என்று எரேமியாவுக்கு சொன்னீர். I ordained you. உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். Each one of us have got a ministry. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியம் இருக்கிறது. In the place where you have kept, help us to be faithful. நீர் எங்களை வைத்திருக்கிற இடங்களிலே நாங்கள் உண்மையுள்ள மக்களாக இருக்கும்படியாக செய்யும். God the Father may be glorified. பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாக. Jesus may be lifted up. இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும்படியாக. Hear our prayer. எங்கள் ஜெபத்தை கேளும். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Amen. Amen. Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.